So, good morning students. Welcome to Pulithikare School. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸ் சப்ஜெக்டில் லெசன் 3க்கு உள்ளது லைட் பாடத்தை நம்ம நடத்த போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெசன் 3ல லைட் சரி. I think already you have studied about light. Light is a form of energy that you know. Light is a form of energy. ஒன்று and நம்ம we people living in earth நம்ம பூமியில் வாழக்கூடிய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா லைட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, அதுவும் உங்களுக்கு தெரியும். அதுதான் செகண்ட் ஒன் இஸ் light is the source of energy. How? எப்படி லைட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி? நம்ம பார்த்தீங்கன்னா பூமியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் நம்ம எக்ஸிஸ்ட் ஆகணும்னா, நம்ம ரன் ஆகணும்னா we need எனர்ஜி. நமக்கு என்ன வேணும்? கண்டிப்பாக எனர்ஜி வேணும். எனர்ஜி இல்லாமல் கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, யாருமே பூமியில் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அப்போ அந்த ஹவு வி ஆர் கெட்டிங் த எனர்ஜி? வி ஆர் கெட்டிங் எனர்ஜி ஃப்ரம் லைட். இதுதானா? ஆர் வி டைரக்ட்லி கெட்டிங் எனர்ஜி ஃப்ரம் லைட்? அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக லைட்லேருந்து எனர்ஜி கிடைக்குதான்னு பார்த்தாச்சுன்னா நமக்கு அப்படி சொல்ல முடியாது. பார்த்திங்கன்னா வைட்டமின் டி மட்டும்தான் மார்னிங் டைம்லேயும் ஈவினிங் டைம்லேயும் நம்ம சூரிய ஒளியில் நிற்கும்போது நமக்கு வைட்டமின் டி கிடைக்குது. ஆனால் நம்ம டைரெக்டாக நம்ம லைட்லேருந்து நமக்கு எனர்ஜி கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. தென் ஹவ் வி ஆர் கெட்டிங் எனர்ஜி ஃப்ரம் லைட்டு? அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரீஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ். பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, அது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா they are doing photosynthesis. அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா they are producing food. அப்படிதானா? they are producing food. அப்போ அந்த ஃபுட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம், கன்சியூம் பண்ணுறோம். அப்படிதானா? அப்போ நம்ம அதன் மூலமாக தான் நமக்கு எனர்ஜி கிடைக்குது. we are consuming the food produced by the plant. அப்படிதானா? அப்போ நம்ம we are not directly receiving energy from the light, but we are indirectly receiving energy from light. எப்படி பார்த்தீங்கன்னா லைட்லேருந்து ட்ரீஸுக்கு எனர்ஜி போகுது, ஃபுட்டாக போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட்லேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா we are consuming energy for us. அப்படிதானா? அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனர்ஜி பார்த்தீங்கன்னா we are indirectly getting energy from the light or the source sun. we are getting indirectly energy from the sun. நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எனர்ஜி பார்த்திங்கன்னா நிறைய எனர்ஜி இருக்குது. அப்படிதானா? இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் நம்ம விண்ட் எனர்ஜி, அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அடுத்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி. இது எல்லாமே கூட நம்ம how we are getting this energy, we are receiving these all energy from light. எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம லைட் ரேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா யூஸிங் சோலார் பேனல் வச்சுன்னா என்ன ப்ரொடியூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம். அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை we are using that electrical energy to run the fan in our houses. we are using fan. அது எப்படி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் ஃபேன் சுற்றுறதுக்குள்ள ஏற்பாடுகளை நம்ம பண்ணுறோம். இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா விண்ட் எனர்ஜி. இப்போ பார்த்தீங்கன்னா பூமியை சுற்றி உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியும், பூமியை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபிலிம் இருக்குது. ஏர் இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏர். எப்படி பார்த்தீங்கன்னா டியூ டு த கிராவிட்டி ஆஃப் எர்த்துக்கு ஒரு கிராவிட்டி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா சர்டன் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ஃபிலிமை என்ன செய்கிறது, ஈர்த்து வச்சுருக்குன்னு சொல்லிட்டு உள்ளதை நம்ம பார்க்குறோம். இந்த ஏர் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஏர் மட்டுமே இருந்துச்சுன்னா அது எனர்ஜியாக இருக்காது. அப்படிதானா? அப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு சீன்னு வச்சுக்கோங்க, கடற்கரை. இது பார்த்திங்கன்னா சீஷோர், கரை. இது கடல், இது கரைன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம சன்லைட் படும்போது என்னாகும் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஏரில் இருக்கக்கூடிய வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே வேப்பரைஸ் ஆகி போயிடும்.
அப்போ இது இந்த ஏர் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கும். லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஏர் பார்த்திங்கன்னா அப்படி கோ அப், மூவ் அப், அப்படி மேலே போயிடும். அப்போ என்னாகும் பார்த்திங்கன்னா இந்த சி பகுதி, அந்த கடல் பகுதியிலேருந்து காற்று என்ன பண்ணும், இந்த கரையை நோக்கி என்ன செய்யும், ப்ளோ ஆகும். ஏன் ப்ளோ ஆகும் பார்த்திங்கன்னா இங்கே ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, இங்கே ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. நமக்கு தெரியும் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்கக்கூடிய பகுதிக்கு என்ன செய்யும், the air will blow, air blow ஆகும்னு தெரியும். இப்போ இந்த blow ஆச்சுன்னா மட்டும்தான் we can say that as a wind as an energy, wind energy. அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா எனர்ஜிக்கும் ஆதி மூலமாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா லைட் ரேஸ் உள்ளது நம்ம என்ன செய்திருக்கலாம், ரொம்ப தெளிவாக இது மூலமாக நம்ம என்ன செய்திருக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். லைட் ரேஸ் ட்ராவல் இன் ஸ்ட்ரைட் லைன். லைட் ரேஸ் பார்த்தீங்கன்னா இட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரைட் லைன் நம்ம தெரியும். ஆல்சோ the speed of light, லைட்டுடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 10⁻³ into 10⁸ மீட்டர்/செகண்ட், அவ்வளோ ஹை ஸ்பீடு. அப்படி இல்லைன்னா இது எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா 3 into 10⁵ கிலோமீட்டர்/செகண்ட், கிலோமீட்டர்/செகண்ட். அப்படி இல்லைன்னா எப்படி சொல்லலாம் 3 into 10⁵ 5 zeros, இப்போ 1 2 3 4 5, அப்போ 3 lakhs kilometers, 3 lakhs km/second. யோசிச்சு பார்க்க முடியுதா? 3 lakh km/second. Such a very high speed the light is propagating, the light is traveling. அப்போ அது நமக்கு நல்லா தெரியும். அதுபோல் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளையில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சின்ன அந்த கிளாஸ் பீசஸ் வச்சு என்ன பண்ணுவோம், அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணி இன்னொரு ஆளுக்கு ஃபேஸில் நம்ம ஒளியை விழ வச்சு நம்ம விளையாடி இருக்கோம், இதுதானே இல்லையா? அப்போ அது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா when the light ray falls on the polished surface, the light will be reflected. ஓகே, அப்போ லைட்டுக்கு ரிஃப்ளெக்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதே நம்ம என்ன செய்திருக்கோம் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா we are going to study about mirrors. So in this lesson we are going to study about mirror first. மிரர்னு எடுத்துக்கிட்டாச்சுன்னா அதில் பார்த்தீங்கன்னா பிளேன் மிரர்ஸும் உண்டு, கர்வ்டு மிரர்ஸும் உண்டு. 2 types ஆஃப் மிரர்ஸ் அது தேர். நான் இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 types. 1 type பார்த்தீங்கன்னா ஏன்னு வச்சுக்கோம், இது பார்த்தீங்கன்னா உனக்கு பிளேன் மிரர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பி வச்சுக்கிங்களா கர்வ்டு மிரர். அப்போ இந்த மாதிரி 2 type ஆஃப் மிரர்ஸை பற்றி படிக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்ம என்ன பற்றி படிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், ரிஃப்ளெக்ஷன் அண்டு ரிஃப்ராக்ஷன். those are properties of light. அதை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்ஷன். இப்போ ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் இதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது நம்ம என்ன படிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்செப்டை பயன்படுத்தி இயங்கக்கூடிய 2 apparatusக்குள்ளதை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா கெலடாஸ்கோப்பு, kaleidoscope, KALEI, and another one is periscope. அப்போ இவ்வளோ விஷயங்களை பற்றி நம்ம இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா we are going to study about mirrors. Okay, what is a mirror? Like a sheet of paper. You know very well about the sheet of paper. So you think about the glass sheet. Okay, glass sheet, and the glass sheet, one of its surface is coated with aluminum or silver. Okay, so another surface acts as a reflecting surface. Okay, appo idla you consider that as a thin sheet of paper. Okay, so thin glass sheet, you think as a glass sheet, one of its surface, this one surface is coated with aluminum or silver. Okay, இதை நம்ம எதெல்லாம் வச்சு கோட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா we can coat this with aluminum or we can coat this with silver. Okay, then what happened, the other surface act as a reflecting surface. Okay, இப்போ இதுதான் உங்களுக்கு மிரர்னு சொல்கிறோம். சரியா? how the mirror is made. Okay, so thin glass sheet, so one of its surface is coated with aluminum or silver, then it behaves as a mirror. Okay, இப்போ மிரர் என்னன்னு நமக்கு தெரியும். சரியா? அப்போ இந்த மிரரில் பார்த்தீங்கன்னா we are daily in day to day life, each and every day we are using mirror in our house. Okay, what for we are using mirror in our house? For beautifying us. Each and everybody stand before glass and we are beautifying us. Okay,
So that purpose we are using mirror in our day-to-day life. So as said earlier, there are two types of mirror. One is a plain mirror and another one is curved mirror. I told that. So first one is plain mirror and the second one is curved mirror. இதில் பார்த்தீங்கன்னா அந்த plain mirror, the plain mirror can produce an image. The image size should be equal to the object size. இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பிளேன் மிரர்ஸ் தான் வச்சுருக்கோம். அந்த பிளேன் மிரருக்கு முன்னால் போய் நம்ம என்னாச்சுன்னா நம்ம சைஸ் என்னவோ நம்ம தான் ஆப்ஜெக்ட், நம்ம சைஸ் என்னவோ அதுக்கு ஈக்குவல் சைஸாக உள்ள இமேஜை we can see in the மிரரில் நம்ம என்ன செய்துக்கலாம் பார்த்துக்கலாம். அப்போ அதனால் நம்ம பார்த்திங்கன்னா பிளேன் மிரர்ஸ் என்ன பண்ண பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த இமேஜ் சைஸ் should be equal to object size. ஆனால் இந்த கர்வ்டு மிரர் இருக்குது பாருங்கள், இந்த கர்வ்டு மிரர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கர்வ்டு மிரருடைய அந்த இமேஜ் சைஸ் எப்படி இருக்கும்னா எய்தர் டிமினிஷ்ட் ஆர் என்லார்ஜ்டு அப்படி சொல்லிட்டு உள்ள மாதிரி இருக்கும். ஒன்றில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா டிமினிஷ்டு சைஸாக இருக்கும், ஒன்றில் டிமினிஷ்டாக இருக்கும், அப்படி இல்லைனா என்லார்ஜாக இருக்கும். ஓகே, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த யூ நோ தட் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸு, கான்வெக்ஸ் லென்ஸில் இப்போ டிமினிஷ்டாக இருந்ததுன்னா கான்கேவ் லென்ஸில் என்லார்ஜராக இருக்கும் இல்லையா. அப்போ இந்த மாதிரி யூ கேன் இந்த பிளேன் மிரர்ஸும் கர்வ்டு மிரர்ஸும் எப்படி இந்த இமேஜஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுள்ளதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா. அப்போ இந்த கர்வ்டு மிரர் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கலாம் பார்த்தீங்கன்னா கர்வ்டு மிரர் ஷுட் பி ஸ்பெரிக்கல் மிரராக இருக்கலாம், பேரபாலிக் மிரராக இருக்கலாம், சிலிண்ட்ரிக்கல் மிரராக இருக்கலாம், எபிசாய்டல் மிரராக இருக்கலாம், எனி டைப் ஆஃப் மிரர் அப்படி கூட இருக்கலாம். இப்போ நம்ம இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம we are going to study about spherical mirror ஃபஸ்ட்டு. இப்போ spherical mirrorனா என்ன, what is a spherical mirror ஃபஸ்ட்டு. ஸோ what is a spherical mirror? What is a spherical mirror? If the curved mirror is the part of the sphere, then it is known as a spherical mirror. Okay. So if the curved mirror, நம்ம ஒரு curved mirror எடுத்துருக்கோம், அது ஒரு part of the sphere, ஒரு ஸ்பியரினுடைய ஒரு பார்ட்டாக இருந்ததுன்னா, if the curved mirror taken, இதான் நம்ம எடுத்திருக்கக்கூடிய curved mirrorனு வச்சுக்கோங்க. இந்த curved mirror, if it is the part of a sphere, ஒரு ஸ்பியரினுடைய ஒரு பார்ட்டாக இருந்ததுன்னா, then this is known as a spherical mirror. Okay, we can define spherical mirror like this. Okay, if the curved mirror is the part of the sphere, then it is known as a spherical mirror. Okay, இந்த spherical mirrorல பார்த்தீங்கன்னா there are two types of spherical mirrors. இதில் ரெண்டு டைப் ஆஃப் spherical mirrors இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு concave mirror. Spherical mirror two types, one concave mirror, the second one is convex mirror. Concave mirror na pathina அதனுடைய அந்த reflecting surface concave இருந்துச்சுன்னா it is called as a concave mirror. ஓகேவா. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிரர் இருக்கு, இதனுடைய அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கான்கேவ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லைட் ஃபால் ஆகுது, இதில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம, இட் இஸ் சில்வர்டு, இதுனா இது சில்வர்டு, அப்படி இல்லைன்னா அலுமினியம் கோட்டட், இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா ஸோ திஸ் டைப் ஆஃப் மிரர்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஏ கான்கேவ் மிரர். ஒய்? பிகாஸ் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இஸ் கான்கேவ். ஓகே, இதனுடைய ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் கான்கேவாக இருந்தாச்சுன்னா இது கான்கேவ் மிரர்னு சொல்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸாக இருந்தாச்சுன்னா இதை கான்வெக்ஸ் மிரர்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் எந்த பக்கத்தை கோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், சில்வர் பண்ணியிருக்கோம் அல்லது அலுமினியம் கோட் பண்ணியிருக்கோம். இதனுடைய கான்கேவ் சர்ஃபேஸை அலுமினியம் கோட் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் சர்ஃபேஸாக இருக்குது. அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ கான்வெக்ஸ் மிரர். ஓகே, அப்போ there are two types of mirrors. One is concave mirror and another one is convex mirror. If the reflecting surface is concave, then it is a concave mirror.
and if the reflecting surface is convex, then it is a convex mirror. அப்படி நம்ம என்ன செய்யலாம், கான்கேவ் மிரரையும் கான்வெக்ஸ் மிரரையும் நம்ம ஈஸியாக டிஃபைன் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா parabolic mirror, if the mirror having the shape of parabola, then it is a parabolic mirror. பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும் parabolic mirror. பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த லைட் ரேஸ் பார்த்தீங்கன்னா parallel beam of light, the parallel beam of light falls on the parabolic mirror. After reflection, it is converged at a particular point. இப்போ இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகின ரேஸ் எல்லாமே இந்த பாயிண்டில் கன்வெர்ஜ் ஆகுது. இதுதானா இப்போ இந்த மாதிரி கன்வெர்ஜ் ஆகுற மாதிரி இருக்கும். இப்போ இதான் பார்த்தீங்கன்னா பேரபாலிக் மிரர். இந்த பேரபாலிக் மிரரில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் யூ ஆர் பிளேசிங் த லைட் சோர்ஸ் ஹியர், இதில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் யூ ஆர் பிளேசிங் த லைட் சோர்ஸ் ஹியர், இதில் லைட் சோர்ஸ் வச்சுட்டிங்கன்னா இதுலேருந்து இந்த டைவர்ஜ் ஆகக்கூடிய லைட் எல்லாமே இதில் விழுந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா you can get a parallel beam of light. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், parallel beam of light. இந்த மாதிரி உனக்கு parallel beam of light கிடைக்கும். ஓகேவா இல்லையா? அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு parabolic mirror. இந்த how we are the parabolic mirror is useful for human being. The parabolic mirror, using parabolic mirror we can make a water heater. வாட்டர் ஹீட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி இதில் வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட் ரேஸ் எல்லாமே விழுந்து என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணி தொட்டியில் போய் விழும். அப்போ என்னாகும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர்லாம் we can get a hot water from the tank. அந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சோலார் குக்கர் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம குக்கரை வச்சு என்ன பண்ணலாம், சமையல் பண்ணலாம். இந்த லைட் ரேஸ் நிறைய லைட் ரேஸ் எல்லாம் இதில் வந்து விழுந்து எல்லாமே இதில் ஃபோக்கஸ் ஆகும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஹாட்டாக இருக்கும். அப்படிதானா? அப்போ அந்த ஹீட் இருந்துச்சுன்னா என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இதில் இருக்கக்கூடிய பொருட்களை என்ன செய்யலாம், குக் பண்ணலாம், சமையல் பண்ணி என்ன செய்ய முடியும், சாப்பிட்றதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த பேரபாலிக் மிரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ஃபுல் டு கன்வெர்ஜ் லைட்டு, அடுத்தது ஹீட் எனர்ஜியை கன்வெர்ஜ் பண்ண யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியோ வேவ்ஸ் அதை கன்வெர்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ரேடியோ வேவ்ஸ் இருந்தாலும் இதே மாதிரி கன்வெர்ஜ் பண்ணும். அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா சவுண்ட் வேவ்ஸை கன்வெர்ட் பண்ணணும். இந்த மாதிரி பல பர்பஸுக்கு என்ன செய்கிறது இந்த பேரபாலிக் மிரர்ஸ் ஆர் யூஸ்டு. ஓகேவா? இந்த ஸ்பெரிக்கல் மிரர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் பற்றி படிக்கணும்னா அல்லது ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் மூலமாக ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜஸ் பற்றி நீங்கள் தெரியணும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா யூ ஷுட் நோ சம் டேர்ம்ஸ். ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். செகண்ட் பார்த்தீங்கன்னா டேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போல் ஒரு டேம். தேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அடுத்தது ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ். அடுத்தது ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ். அப்போ இந்த ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் பற்றி நீங்கள் கற்றுக்கணுன்னா பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு சென்டர் ஆஃப் கர்வேச்சர், போல், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அண்டு பிரின்சிபல் ஆக்சிஸ் அண்டு ஃபோக்கஸ். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் தான் என்ன செய்ய முடியும், நீங்கள் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க முடியும். அடுத்தது ஸ்பெரிக்கல் மிரர்ஸில் உள்ள இமேஜ் ஃபார்மேஷனை பற்றி நல்லா என்ன செய்ய முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, நம்ம இந்த டேர்ம்ஸுக்குள்ளே தான் பார்ப்போம். முதல்ல வாட் இஸ் ஏ சென்டர் ஆஃப் கர்வேச்சர்? இப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னால் பார்த்தீங்கன்னா த சென்டர் ஆஃப் த ஸ்பியர் ஃப்ரம் விச் the spherical mirror is made. ஓகே, அதான் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு நம்ம ஸ்பெரிக்கல் மிரர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஒரு போர்ஷன் தான் என்னது ஸ்பெரிக்கல் மிரர். இப்போ நான் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா த சென்டர் ஆஃப் த ஸ்பியர் ஃப்ரம் விச் த ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் மேடு. இந்த ஸ்பெரிக்கல் மிரரை நம்ம எந்த ஸ்பியரில் இருந்து நம்ம செய்திருக்கோமோ, எந்த ஸ்பியரில் இருந்து நம்ம அதை எடுத்திருக்கோமோ, கட் பண்ணி எடுத்திருக்கோமோ, அந்த ஸ்பியரினுடைய அந்த சென்டர் பாயிண்ட்டு தான் உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, அதான் நம்ம அதை எப்படி டிஃபைன் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா த சென்டர் ஆஃப் த ஸ்பியர் ஃப்ரம் விச் த ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் மேட். ஓகே, ஸோ அதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் அந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா போல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. போல்னால் என்ன பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக் சென்டர் ஆஃப் த ஸ்பெரிக்கல் மிரர். ஜாமெட்ரிக் சென்டர் ஆஃப் த ஸ்பெரிக்கல் மிரர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாக் பீஸினுடைய ஜாமெட்ரிக் சென்டர் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதில் அப்படியே வச்சு இப்போ இதில் நான் இப்படி எப்போ கீழே விழாமல் பேலன்ஸ் ஆகுதோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக் சென்டர்னு சொல்கிறோம்.
இப்போ இதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த நம்ம இந்த ஸ்பெரிக்கல் மிரரை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கையில் வச்சுட்டு இதான் ஸ்பெரிக்கல் மிரர் இதுதான் அந்த ஸ்பெரிக்கல் மிரரை நீங்கள் இப்படி கையில் வச்சுட்டு இப்படியே ஒரு பேலன்ஸ் பண்ணிங்கன்னா அதுதான் ஜாமெட்ரிக் சென்டர் ஆஃப் த ஸ்பெரிக்கல் மிரர் ஓகே ஜாமெட்ரிக் சென்டரை நீங்கள் ஈஸியாக நினச்சி இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அப்போ அந்த ஜாமெட்ரிக் சென்டர் தான் உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஜாமெட்ரிக் சென்டர் தான் இட் இஸ் கால்ட் அஸ் ஏ போல் இதை போல்னு சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பார்த்தீங்கன்னா சேம் தான் அதாவது த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் ஃப்ரம் விச் த ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் மேட் ஓகேவா இப்போ இதனுடைய ரேடியஸ் என்ன பாருங்கள் இதுதானே இதனுடைய ரேடியஸ் இதுதான் அப்போ இந்த ஸ்பியரில் இருந்து தான் நம்ம இந்த ஸ்பெரிக்கல் மிரரை கட் பண்ணி எடுத்திருக்கோம் அப்போ த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் ஃப்ரம் விச் த ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் மேட் இந்த ஸ்பெரிக்கல் மிரரை எந்த ஸ்பியர்லேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோமோ அந்த ஸ்பியரினுடைய ரேடியஸ் தான் இந்த ஸ்பெரிக்கல் மிரரினுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்போ இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை இன்னொரு விதத்துலேயும் நீங்கள் சொல்லலாம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர் அண்ட் த வெர்டெக்ஸ் இப்போ இதான் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த ஸ்பியர் இப்போ இதான் பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த விளிம்புன்னு சொல்லுவாங்க இந்த இது வரைக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இப்போ பிரின்சிபல் ஆக்சிஸ்னா பார்த்தீங்கன்னா இட் இஸ் த லைன் ஜாயினிங் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் த போல் ஓகேவா இது பார்த்தீங்கன்னா இதான் உங்களுக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இதான் பார்த்தீங்கன்னா போல் இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள ஒரு லைன் ஜாயினிங் அந்த இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ பிரின்சிபல் ஆக்சிஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ்னால் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரலல் பீம் ஆஃப் லைட்டு இந்த கான்கேவ் மிரரில் வந்து விழுந்தாச்சுன்னா ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் எல்லா அந்த பேரலல் பீம் ஆஃப் லைட்டும் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா கன்வர்ஜ் ஆகும் அந்த கன்வர்ஜிங் பாயிண்ட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் அப்படி சொல்கிறோம் ஓகேவா அப்போ இந்த மாதிரி ஃபோக்கஸ் நமக்கு கிடச்சிடும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா இந்த ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது இந்த போல்லேருந்து ஃபோக்கஸுக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ் எப்போவுமே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரில் பாதியாக இருக்கும் ஓகேவா இல்லையா அப்போ அதை எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது ஃபோக்கஸ் அதை the distance between the pole and the focus should be equal to r/2 ஓகேவா அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா r/2 இருக்கும் ரிசல்ட்டுள்ள சொல்கிறாங்க ஓகேவா அப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்கேவ் மிரர் இதுதானா கான்கேவ் மிரர் ஓகேவா இந்த கான்கேவ் மிரர் பார்த்தீங்கன்னா இதை நம்ம கான்கேவ் மிரர்னால் நம்ம தெரியும் அந்த கான்வெக்ஸ் சர்ஃபஸில் என்ன பண்ணியிருப்பாங்க கோட் பண்ணியிருப்பாங்க அலுமினியம் வச்சு கோட் பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லைனா சில்வர் பண்ணியிருப்பாங்க அதுதானா அப்படி இருந்தால் தான் இதை நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஏ கான்கேவ் மிரர் அப்படி சொல்லுவோம் ஓகே தென் இதில் பார்த்தீங்கன்னா போல் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக் சென்டர் தான் போல் இது ஜாமெட்ரிக் சென்டர்னால் இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இல்லையா அப்போ ஜாமெட்ரிக் சென்டர் நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது நம்ம அதுக்கு நம்ம மெஷர் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் ஆனால் நம்ம சும்மா இப்போ படம் போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் பாயிண்டில் நம்ம போல்னு போட்டுக்குவோம் ஓகேவா அப்போ ஜாமெட்ரிக் சென்டர் தான் நமக்கு போல் வி நோ தட் அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னால் என்ன பார்த்தீங்கன்னா த சென்டர் ஆஃப் த ஸ்பியர் ஃப்ரம் விச் திஸ் ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் மேடு இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் ஆஃப் த ஸ்பியர் this is a center of the sphere okay from which the spherical mirror is made okay இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படி சொல்கிறோம் ஓகே சென்டர் ஆஃப் கர்வேச்சரை டிஃபைன் பண்ணுறதுக்குள்ள லெட்டர் பார்த்தீங்கன்னா சி அப்படி சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பார்த்தீங்கன்னா the radius of the sphere this is the radius of the sphere okay the radius of the sphere from which the spherical mirror is made okay அந்த ஸ்பெரிக்கல் மிரரை நம்ம எந்த ஸ்பியரில் இருந்து நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோமோ அந்த ஸ்பியரினுடைய ரேடியஸ் தான் உங்களுக்கு என்னது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்கிறோம் இது கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா போல் நம்ம சொல்லிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படிதானா பிரின்சிபல் ஆக்சிஸ்னா என்ன பிரின்சிபல் ஆக்சிஸ் இஸ் the line joining center of curvature and the pole அப்படிதானா இந்த போலையும் சென்டர் ஆஃப் கர்வேச்சரையும் லைன் வச்சு ஜாயின் பண்ணாச்சுன்னா அதுதான் உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது
ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஏ பிரின்சிபல் ஆக்சிஸ். அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் அ பிரின்சிபல் ஆக்சிஸ். இதுனா அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ். ஐ ஆல்ரெடி டோல்டு அபவுட் ஃபோக்கஸ். இதுனா ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இப்போ லார்ஜ் டிஸ்டன்ஸ்லேருந்து வரும்போது தான் parallel beam of light கிடைக்கும். இந்த parallel beam of light which is parallel to principal axis. இந்த மாதிரி parallel beam of light இதில் வந்து விழுந்தாச்சுன்னா என்னாகும் பார்த்தீங்கன்னா after reflection all the rays pass through a particular point. இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா இப்படி all the rays பார்த்தீங்கன்னா converge at a particular point. இந்த மாதிரி பாயிண்டில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வர்ஜ் ஆகும். இந்த கன்வர்ஜிங் பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 5 டேமுக்குள்ளதையும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? what are the 5 terms? One is center of curvature, and another one is radius of curvature, and another one is pole, then focus and principal axis. எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக இந்த இமேஜ் ஃபார்மேஷனை பற்றி படிக்கும்போது இமேஜ் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா இதில் கான்கேவ் மிரராக இருக்கலாம் அல்லது கான்வெக்ஸா மிரராக இருக்கலாம். அப்போ அதில் உள்ள இமேஜ் ஃபார்மேஷன் 2-3 பாயிண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா? அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு இதான் பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னா இந்த பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலாக லைட் ரேஸ் வந்து விழுந்தாச்சுன்னா இதுக்கு பேரலாக வந்து விழக்கூடிய லைட் ரேஸ் பார்த்தீங்கன்னா என்னாகும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இட் கோஸ் த்ரூ த பாயிண்ட் எஃப் ஃபோக்கஸ். கண்டிப்பாக என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா that goes through the point focus வழியாக தான் என்ன செய்யும் போகும் கண்டிப்பாக. ஓகேவா? அதாவது இந்த பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலாக வெரி லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வந்து இந்த ஸ்பெரிக்கல் மிரரில் விழக்கூடிய லைட் ரேஸ் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இட் கோஸ் த்ரூ த பாயிண்ட் ஃபோக்கல் பாயிண்ட் வழியாக தான் என்ன செய்யும் இந்த லைட் ரேஸ் போகும். அது ஃபஸ்ட் பாயிண்ட். இதுனா அப்போ இது அந்த parallel beam of light beam ரிஃப்ளெக்ஷனுக்கு பிறகு எங்கே போகும் ஃபோக்கஸ் வழியாக போகும். ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அதுதானா. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ரே சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக பாஸ் ஆகி அந்த உங்களுக்கு இந்த மிரர் ஸ்பெரிக்கல் மிரரில் வந்து விழுந்தாச்சுன்னா ஓகேவா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக பாஸ் ஆகி ஸ்பெரிக்கல் மிரரில் வந்து விழுந்தாச்சுன்னா அந்த இது ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் ரீட்ரேசஸ் இட்ஸ் பாத். அதே பாத்தில் தான் ரீட்ரேஸ் ஆகும். சரியில்ல? அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு லைட் ரே விழுந்தாச்சுன்னா ரிஃப்ளெக்ஷனுக்கு பிறகும் அதே பாதை வழியாக தான் என்ன செய்யும் ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். ஓகேவா? இதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட். ஓகேவா? அப்போ the light ray falls on the spherical mirror through center of curvature and it retraces the path. அது செகண்ட் பாயிண்ட். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதான் ஃபோக்கஸ். இதான் ஃபோக்கல். இந்த ஃபோக்கஸ் வழியாக போய் இந்த ஸ்பெரிக்கல் மிரரில் விழக்கூடிய லைட் ரே இருக்கு இல்லையா அது ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷனுக்கு பிறகு என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா that light ray parallel to the principal axis. இந்த மாதிரி என்ன செய்யும் parallel to the principal axis. இந்த இதுவும் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலில் தான் இருக்கும். தெரியல? அப்போ இந்த லைட் ரே இந்த ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகி இந்த ஸ்பெரிக்கல் மிரரில் விழுந்தாச்சுன்னா ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் த லைட் ரே parallel to the principal axis அப்படி சொல்லிட்டு உள்ளது உங்களுக்கு தேர்ட் பாயிண்ட். ஓகேவா? தேர்ட் பாயிண்ட். அப்போ இந்த 3 பாயிண்ட்டை தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அடுத்த இமேஜ் ஃபார்மேஷன் பற்றி உள்ள விஷயங்களை நீங்கள் என்ன செய்ய முடியும் படிக்க முடியும். இப்போ இது வரைக்கும் உள்ள பகுதிகளை நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். உள்ளதுக்கு அடுத்த கிளாஸில் மீதி உள்ள பகுதியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.